எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்டின்னா, ஜேபி பார்லர். அதாவது நம்ம பிரியாக்கா பார்லர் தான் வந்திருக்கோம். அதாவது நான் அடிக்கடி உங்ககிட்ட பிரியாக்கா, பிரியாக்கான்னு சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? அவங்களுடைய பார்லர் தான். ரொம்ப நாளா எனக்கு மேக்கப் பண்ணணும்னு ஆசை. பட் இன்னைக்கு தான் அத வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பார்லர் நெறைய ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ். தென் அது மட்டும் இல்ல, அ குளிக்கிற நலங்கு மாவு, இந்த மாரி நெறைய பவுடர்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சிருந்தாங்க. அங்க தான் வந்திருக்கேன். இப்ப நான் ரெடி ஆயிட்டோம். எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆ பிரியாக்கா, பிரியாக்கா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? அது இந்த பிரியாக்கா. எல்லாம் ஷேவ் பண்ணி என்னை வந்து பொண்ணா மாத்த போறாங்க. ஸ்டார்ட்ஸ் நவ். அங்கனே வைங்க. சன்ஸ்கிரீன், ஃபவுண்டேஷன் போடல. நான் காலையில வரும்போது மக்களே நான் ரெடியாகி ஷார்ட்ஸ் கூட போட்டேன் பார்த்தீங்களா? சன்ஸ்கிரீன் மட்டும்தான் போட்டு வந்தேன். ஒண்ணுமே போடல. அத நீங்க எப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தான் நான் போட்ட சன்ஸ்கிரீன். ஆமா சன்ஸ்கிரீன் போட்டேன். நீங்க தான் பார்த்தீங்கல்ல. காலையில கூட போஸ்ட் போட்டு தான் வந்தேன் நான். இந்த தாடி மீசையெல்லாம் ஷேவ் பண்ணேன். பிரியாணி பிரியாணி ஒயாம பிரியாணி தீரா பிரியாணி தீரா சொல்லி சொல்லி கண்ணு வச்சேன். இப்போ எனக்கு அந்த பிரியாணி மேலே அந்த ஆசையே போயிடுச்சு. டைரெக்டாக சல்லுன்னு தயிர் சாதத்துக்கு வந்துட்டேன். ஆ தயிர் சாதம் ஒரு பருப்பு வடை போதும். போதும். பரவாயில்லையே, லோ பட்ஜெட்டாக இருக்கு. லோ பட்ஜெட் மாடல். நாட்டாம மாதிரி வச்சிருந்த மீசையை ஷேவ் பண்ணி விட்டீங்க. இது வரைக்கும் எனக்கு பதட்டமா இருக்கு. எனக்கு இவன் ஆயில பட்டது. லென்ஸு தான் நமக்கு பெரிய டாஸ்க். அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு காஜல் போடுறதுக்கே பல மணி நேரமாக கண்ணில் கண்ணீர்லாம் வந்துடும். இதில் லென்ஸு வேறு. பாருங்க, என் கையை மட்டும் பாருங்க. ஒன்று கீழே. இது இந்த கண்ணு வச்சுக்கிறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. மேலே ஸ்லோவா ரைட் ரைட். கண்ணு மூடுங்க, கண்ணு மூடிடுங்க. முடிஞ்சு. கொஞ்ச நேரம் எரியும். இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே வச்சு நான் பண்ண மாதிரி. ராசாத்திக்கு கண்ணு நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வச்ச மாதிரியே வச்சிடலாம். ஓகே, ஒரு பக்கம் டாஸ்க்கு கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் டாஸ்க். ஆனால் வேறு கலர் தான் நல்லா இருந்திருக்கணுமோ? அதான் சொன்னேன், கிரே வாங்கியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். இதுதான் டக்குன்னு எங்கள் அண்ணன் முன்னாடி படித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே. ஆனால் எனக்கு எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க லென்ஸ் வைக்க. யாராலையும் முடியலை. பட் கரெக்டாக தான் இருக்கா? ஒரு மாதிரி மூவ் ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை இல்லை, கீழே இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை, அது கொஞ்சம் செட் ஆகணும். கண்ணீர் வந்துட்டே இருந்தா அப்படி கண்ணீர் வந்துட்டே இருந்தா அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. தண்ணியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்ணீர் நின்றுக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆட்டும். அது பண்ண முடியும். இங்கே தான் வந்து பட்டி டிங்கரிங்கா.
வரட்டும் யாருன்னு தெரியலையே. பண்ண முடியும். அது ஓப்பன் பண்ணாதீங்கக்கா கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே ஓகே ஓகே. கோல்டன் கலரா இல்லை ரெட்டா? இல்லை இந்த இடம் கொடுப்போம் நல்லா இருக்கும் லைட்டாக. கொடுத்துட்டு நல்லா இருக்கும். இல்லை இல்லை கோல்டனில் வேணாம் காஃபி. வரல. ஓகே தான். ஓகே தான் நல்லா இருக்கு. இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறப்ப நல்லா இருக்கும்க்கா. அடுங்க திறக்காதீங்க ஒட்டிடும் வேலை. அப்புறம் ஏன் பாருங்க நீங்க அப்புறமா அழி இலின்னு சொல்லுவான். அதுக்கு தான் சொன்னேன். அழிச்சிருங்க அவனை சண்டைக்கு நிற்பா. பார்க்குறேன் ஹேர் ஸ்டைல். அப்ளை பண்ணுறேன். கண்ணு மேலே பாருங்கக்கா. வச்சுக்கலாம். இந்த கண்ணு மேலே பாருங்க. அந்த சைடு இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. கண்ணு கீழே உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறனால ஹெவியாக தெரியுது. டார்க் சர்க்கிளுக்கு சொல்யூஷன் என்ன? இல்லை அது வருது, சும்மா டேப் பண்ணுங்க. வருது இது பண்ணா. மேலே பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே பாருங்கக்கா. இல்லைன்னா அந்த இடம் மட்டும் அசிங்கமாக தெரியும். இல்லை அப்புறம் லென்ஸ் ப்ராப்ளம் ஆயிடாம. நோஸ் ரைட்டாக போதும். அதுக்கு நீ பாஞ்ச் வச்சு அடிச்சிடலாம்ல. இதை வச்சு அடித்து எனக்கு பழகி போச்சு. கழுத்தில் அடிச்சுட்டேன். பேக் ஃப்ரண்ட்டில் போடுது. கண்ணுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ஃப்ரீ ஹேருன்றீங்க, அப்புறம் எதுக்கு பேக்? எஸ். ஃப்ரீ ஹேர்னா எந்த மாதிரி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஐ பஃப் மாதிரி நல்லா இருக்குமா? எனக்கு எனக்குள்ள வட்ட எனக்குள்ள சொட்டை இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் விட்டுருக்கேன். மேலே ஃப்ரண்ட் ஹேர் விட்டு கேர்ள்ஸ் வச்சு பார்ப்போம். ஹேர் எடுக்கிற அடிச்சுருக்கேன். ஹேர் ஸ்டைல் எடுத்து அது சைடு அசிங்கமாக எனக்கு ரொம்ப தேவை.
கான்டோர் இது பண்ணிக்கலாம். இந்த வச்சுட்டு போட்டு விட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த கேர்ள் என்கிட்ட கேர்ள் ஆ இதுதான் வாங்கினேன். அடுத்த இல்லையா இல்லையா இந்த கேர்ள் என்கிட்ட இல்லை. நான் இதில் என்ன பண்ணுறேன், பஃப் மாதிரி வச்சு நீ ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி கேர்ள் வரும். முன்னாடி கேர்ள்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் கேர்ள் வச்சு இந்த பஃப் வச்சு புல்லிங்ஸ் வச்சு விடுறேன். நீட்டு நீட்டமாக அது நல்லா இருக்கும். அடுத்த டைம் சொட்டை இருக்கிறதுனால அது உங்களுக்கு முடி முன்னாடி வந்துட்டா ஒன்றுமே தெரியாது. இதுதான் எதிர்பார்த்தேன். அதுதான் சுற்றி சொன்னேன்னா அடுத்து ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி சாரி சொல்லி இது பண்ணணும். ஒரு பொண்ணை கேட்டா சுற்றி எனக்கு இது பண்ணுவீங்களா? நான் படுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கொண்டு இது பெரியங்கராக்கு ஒன்று வச்சுருக்கேன். என்ன மஸ்காராவா? மஸ்காரெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு இதாகுது. என்ன உடனே போடலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தான் காஞ்சிருச்சா? கொஞ்சம் காயட்டு வந்துங்களா? வேணுமாக்கா எடுத்துறதா? ஆமே அதில் கொஞ்சம் என்ன சார்? அப்பப்போ பூசி பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏதாவது டீ காஃபி எல்லாம் வேண்டால? டீ தான் சாப்பிட்றேன். நான் அதான் குடிக்க மாட்டேன். ஏன்னா கை வச்ச கடுங்க இல்லை, எனக்கு பிளாக்காக இருக்குது. இந்த இடம் இருக்குமா இங்கே? இங்கே பாருங்களேன். விடுங்க பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கு. என்னதுக்கு? பிளாக்காகவே இருக்கு. அந்த சைடு அடிச்சுடுவா? வேணாம் வேணாம் விடுங்க. நம்ம இங்கே அந்த கோல்டு மிட்டு போடுவோம்ல, அதெல்லாம் அது போட்டோன்னா இந்த இடத்துல அது இது ஹைலைட்ரு இது போட்டுடுவோம். இல்லை இல்லை, ஹைலைட்ரு அதுலேயே இன்னொன்று இது மஸ்காரா இருக்குல்ல, மஸ்காரான்றது லென்ஸா ஃப்ளாஷ் இப்போயே வைப்போமா லேட்டாக வைக்கணுமா? முடிச்சதுக்கப்புறம் வச்சுக்கணுமா? அதுக்கு எதுவும் வராதுல்ல தண்ணி இதெல்லாம் ஃப்ளாஷ்லாம்? நீங்கள் கொடுங்க, நானே ஒட்டிக்கிறேன். நான் லேஷஸ் வச்சு தானே ப்ரோக்ராம் பண்ணுறேன். நான் பெரிய லேஷஸ் வைப்பேன். அது நல்லா இருக்காது. இல்லை சொல்கிறேன். அதுதான் இல்லை, கண்ணு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு. பெரியதா இது அப்படி இதெல்லாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு அதுவாகவே ஒட்டிட்டு வந்துச்சு மலேசியாவிலேருந்து. அதுக்கு நான் மேக்கப் அதுவே லேஷ் ஒட்டி எபிசோட பண்ணிட்டு வந்துச்சு. அவங்க வந்து அப்படிதான் ரொம்ப பெருசுக்கு பேய் அகோரி மணி வந்துச்சு. எவ்வளோ மேக்கப் பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தா இந்த பாரு வச்சுருப்பேன். அவங்க வந்து அடிச்சு ஒரு நொறுக்கிடுவாங்க. ஆமாம், மேக்கப் ஓவராக பண்ணுவாங்க அந்த சைடு. எப்பவுமே இந்த இடம் மட்டும் அந்த அக்கா ரெட்டு போடாதீங்க. ஆனால் அப்படிதான் போடணுமோ? இந்த இடம் மேலே ஒரு இது போட்டுட்டு தான் நீங்கள் இது அவங்க அப்படிதான் இது அதுதான் நல்லா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் அவ்வளோவா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது, எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ எங்களை லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் பார்ப்பாங்க. அப்போ இந்த மேக்கப் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுங்கிறக்காக நாங்கள் இப்படி பண்ணுவோம். இது வந்து மேக்கப்
மேலே வீட்டுக்கு கேட்டுட்டு வா. இந்த மேலக்கா இந்த கம்மல் தான் இது எடுத்துருவா. என்ன ஓடி போகிறேன் நானா அந்த மாதிரி சென்னை போடுங்க பார்டர். இந்த பையன் இல்லை பட் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாதுண்ணா. பண்ணலாம் தான். இந்த அக்காவுக்கு மூக்கு குட்டியாக நானா இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருக்கேன்னு எனக்கே இன்னைக்கு வேலை எல்லாத்தையும் கமிட்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தனால உட்காந்துருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோ இல்லை இது போடாதீங்க அது போடாதீங்க இதை பண்ணாதீங்க அது இப்படி இருக்குல்ல கடைசியில் அப்படியே செட்டில் ஆயிரும். நல்லா இதாக இருக்கும். முடியோட சேர்த்துக்கிட்டோம். இல்லை தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கும். தண்ணியாக இருக்கும். டைம் என்னாச்சு? டைமே தெரியும். என்னாச்சு? முக்கா தயிர் சாதம் தீர்றதுக்குள்ளே போய் வாங்கி வந்துருங்க. நம்ம அண்ணன் டிரைவர்கிட்ட கொடுத்துருங்க, கேமராமேன்ட்ட கொடுக்காதீங்க டிரைவர். நீ என்ன நீ சாப்பிட்ற? நம்மளாம் எங்கே சித்தி அவ்வளோதான். அப்படி இல்லை இப்போ சொல்ல இப்போ அவளுக்கு வாங்கணும்னா தயிர் சாதம் அவங்கள நான் சாப்பிட அனுப்பிச்சி விட்டேங்க. சாப்பிட்டு வந்துட்டாங்களா? சரி இப்போ உனக்கு தயிர் சாதம் வேறு என்னது? வடை பணியாரம் வேணுமா? பணியாரம் இப்போ இருக்காதுல்ல? இதுக்குமே காலையிலேருந்து இருக்கும் பணியாரம். ஈவினிங் தான். நீ என்ன சாப்பிட்ற? உனக்கு ஏதாவது சொல்ல வெஜ் பிரியாணி தயிர் சாதம் சொல்லு ஏதாச்சும். அப்புறம் நம்ம வெளில போகணுன்னா மணி ஆகிடும். ஆமாம் கொஞ்சம் எனக்கு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே இப்போ சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்க. அப்படி இல்லை இப்போ ஒரு தயிர் சாதம் வாங்க போகிறேன். உனக்கு வந்து தக்காளி சாதம் இருக்குது, வெஜ் பிரியாணி இருக்குது, சாதம் இருக்குது, சாப்பாடு அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம். வேறு என்ன வேணும்? நீ சாப்பிடணும்ல, என்ன சாப்பிடணும்? ஏதாவது சொல்லுங்க. எது இருக்கோ வாங்க சொல்லுங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஓகே. வருதா இல்லையா? வருதுடா. ம் ஒன்றுமே லைட்டாக தான் யூஸ் பண்ணி பவுடர் மட்டும்தான் முடிஞ்சிச்சு.
ஃபைனலாக வந்து செட்டிங் ஸ்ப்ரேலாம் அடிச்சு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து வார்னிஷ் அடிச்சிருக்கேன். ஃபினிஷிங் வந்து வார்னிஷில் அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த லென்ஸு செட் ஆயிடுச்சு பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். பவுடர் அடிச்சா முடிஞ்சு. பவுடர் அடிச்சுட்டு மைய லாஷு இதை போட்டு ஹேர் ஸ்டைல் ஏதோ எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, காமிங்க. போனதே காணோம். நானும் நிறைய தேடி தேடி பார்த்தேன். லைட்டு வேணாமா? நல்லா பழுச்சு அதே இருக்கட்டும். போட்டோ எடுக்கிறது போட்டுக்கோங்க. நீங்க தான் பண்ணிருக்கீங்க. காய் என்னது இந்த பண்ணியிருக்கா லாஸ்ட் இது. லாஸ்ட் இதில் காட்ட மாட்டாரு. ஹேர் ஸ்டைல் இது இந்த மாதிரி பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ரெண்டு கிடைக்கும் சிட்டி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி சாரீ ப்ளவுஸு இங்கே கிடைக்கும். நான் வீட்டு சொல்கிறேன் அவ்வளோமா, அதுக்கு நம்மளே தைச்சிருவோம். ப்ளவுஸ் இது ஒரு சாரீ இருக்கு அவர்கிட்ட. நம்ம ப்ளவுஸ் மட்டும் தைச்சா போதும். ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி வச்சு சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். இந்த இது இங்கே இந்த ஹேர் ஸ்டைலா? ஹேர் ஸ்டைல் தான் காய் இங்கே இருக்கிறது செட் ஆகுமா பார்ப்போம். ஏன்னா சாரீ நீங்கள் ஷார்ட் ஹேண்டாக போட்டிருக்கீங்க. இந்த அளவுக்கு போட்டோன்னா கொஞ்சம் பொண்ணு இது காட்டும். அதுக்கு தான் நான் உங்களை அதை போடுங்க. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஹேர் ஸ்டைல் இல்லையா? செலக்ட் பண்ணதான் காமிச்சேன். எங்கே காட்டுனீங்க? என்கிட்ட காட்டவே இல்லையே. பஃப் தான் வரும். ஐ பஃப் மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிக்கிறீங்களா? ஃப்ரீ ஹேரா? இது இருக்கு எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்றேன். எக்ஸ்டென்ஷன் இல்லாம கேர்ள் பண்ணா குட்டியாயிடும். குட்டியாயிடும். அது அன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல்ல நீ பண்ணடி நீ இல்லை எங்களுக்கு அது கொடூரமா இருந்துச்சுல, அது மாதிரி இருக்கும். இல்லை எக்ஸ்டென்ஷன் வச்சாலும் அப்படிதானே இருக்கும். எக்ஸ்டென்ஷன் குட்டியாத இல்லைன்னா இந்த மாதிரி பின்னலாம். அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே. இது ஓகேயா? நீங்க ஆனா ப்ளவுஸ் குட்டியா போட்டுருக்காங்க. அந்த ப்ளவுஸ் போட்டீங்கல, இங்க பாருங்க தெரியுதா? கம்ஃபர்ட்டபிளா இருக்காதுக்கா எனக்கு. இதுதான் பொண்ணு மாதிரி காட்டும். இது வச்சு கொஞ்சம் வச்சுக்கலாம். இது கம்ஃபர்ட்டபிளா இருக்காது எனக்கு. சூப்பரா ஃப்ரண்ட்ல இப்படி இருக்குமா? ஃப்ரண்ட் எப்படி இருக்கும்? இதே தான் சொன்னேன். ஃப்ரண்ட்ல இது முன்னாடி முடி விட்டுருவேன். முடி ரொம்ப இல்லை. அப்போ இந்த பின்னலுக்கு வேற பின்னல் யோசிக்கலாம்ல. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம்ல. அந்த சாரி சாதாரணமா இருக்கு. இந்த மாதிரி பண்ணிடலாம்ல. அப்போ இந்தா நல்லா. அதுதான் அந்த ப்ளவுஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். சாரி சிம்பிளாவும் இந்த மாதிரி. இதுதான் அந்த இது. அதே லூஸா பண்ணுவாங்க, கொஞ்சம் டைட்டா பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த இது வச்சிருந்தேன். இந்த மாதிரி பண்ணுங்க. பாஞ்சம் என்ன வேணும்? அந்த இது ஒரு பிளாக் அட இதை பாருங்க.
இது எல்லாமே இது போட்டுருக்காங்க. நார்மலா போடுவாங்க. இல்ல இப்ப எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு துணை பண்ணுக்கே நாங்க அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி தான். ரைட்ஸ் மேடு கண்ணு மேல பாருங்க. செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் ஆமா சித்தி. கிரிப் ஸ்ப்ரே என் ஃப்ரெண்ட் வந்து பவுடர் போட்டு அடிப்பா. பெயிண்ட் அடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல். இது பாருங்க, அதான்டா இது மெஸ்ஸி தான்டா அது. இந்த மாதிரி பண்ணுங்க, எக்ஸ்டென்ஷன் இல்லாமல். இந்த அது எக்ஸ்டென்ஸ் இல்லாமலாம் பண்ண முடியாது. எக்ஸ்டென்ஷன் இல்லாம வாய்ப்பே இல்லக்கா. அது எது பண்ணாமே முடி வாழ. நாங்க என்ன அடர்த்தியா இருந்தாலும் எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஷைனிங் இது கொடுக்காது உங்க முடியல. உங்களுக்கு ஒன்னொன்னு முடியும் டேமேஜ் ஆகாது. முடியாகாது. இப்போ கிரிம்பிங் பண்ணி விட்டுருக்கலாம்ல. அதுதான் யோசிச்சேன். ஃபஸ்ட்டு கிரிம்பிங் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட இது பண்ணுறீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு. பவுடர் தானே செட் பண்ணுறேன். முடி வந்துட்டே இருக்கு. இந்த சைடு தலையில் நல்ல எண்ணெயாக வச்சுருக்கோம். இல்லைக்கா, அதானே சா இல்லை, அப்படிதான் இருக்குமா? தெரியல. சீரம் யூஸ் பண்ணுவேன் நைட்டு. அதே போட்டு வந்து அப்படின்னு எண்ணெய் தேய்ச்ச மாதிரி இருக்கு. சந்தாலி நம்மள ஏதாவது பண்ணணும். என்ன தேய்ச்ச மாதிரியா இருக்கு? அப்படிதான் சீரம் போடுவீங்க. முனையாவது எல்லாம் போட சொன்னா எம்டியா வாடினா அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு போட்டதுக்கா? வண்டியை கரகரன்னு கழுவி. இது நல்லா இருக்கு பாருங்க. இந்த ஸ்டைல் இதை பாருங்க. இதுவுமே இதுதான். நீங்க அம்மன்ல இருந்து தயிர் சாதமும் இதுதான். ஆனால் பிரியாணி இதில் இருக்க டேஸ்ட் அந்த பிரியாணி. வடலாம் இல்லையா? எஸ் விட மாட்டீங்க, வாயில போட்டு கேள்வியும். வாயில் ஒரு வீடு. இந்த வருஷக்கணக்கா பிரியாக்கா பிரியாக்கா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த பிரியாக்கா இந்த பிரியாக்கா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அக்காவும் இந்த பாப்பாவும் தான் இன்றைக்கி என்னை வந்து ஒரு பொம்பளை கெட்ட போட்டு இப்படி என்னை அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைனலாக வந்து நாங்கள் எக்கோ பார்க்கில் சின்ன பிள்ளையிலே முடிச்சிட்டோம். சின்ன பிள்ளைல இங்க இல்ல சின்ன பிள்ளைல இந்த எக்கோ பார்க்குக்கு வந்தது இப்பதான் வந்திருக்கு. அதான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போடுவாங்க. இப்போ எம்டிஆ கிடக்கு, வைகை ஆறு மாதிரி வத்தி போய் கிடக்கு. இந்த இப்போ அது இல்லை போல. என்ன நிஜமாவே இல்லையா? இல்லை இனிமே இருக்கா?
எக்கோ பார்க்னாலே எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். இப்போ அங்கே வந்து தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இன்னும் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் வீடியோ இருக்குது, வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். போகலாம். என்னை எப்படி பார்க்குறாங்க, எங்கள் அம்மா என்னை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்க வேணாமா? அதனால் 4 பேர் 4 விதமாக பார்ப்பாங்க. இங்கே 40 பேர் இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் இருக்கிற எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். விடு. எப்படி இருக்கு? அழகு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஆமா, இழுத்துப்படாத, வந்துடும் கையில வந்துடும். இல்ல ஓ முடிதான். அம்மா முடி இவ்வளவுதான் இருக்கும். அம்மா முடிக்குள்ளதான் இந்த முடி இருக்கு. அப்ப இந்த முடி எனக்கு தெரியாது. மேக்கப் ரிமூவ் பண்ணுவோமா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதாங்க பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அவங்கக்கிட்ட பத்திரமா கொடுக்கணும் நம்ம. சிசர் தான் எடுத்துகிட்டு வாமா. சிசர் எடுத்துகிட்டு வாயா. போங்க. வேணாம், நான் சாப்பிட்டேன், சாப்பிடுங்க. வேண்டாம். வந்து உள்ள கோர்த்து வச்சுருக்காங்க. அடுத்து வளையல். ஹேர் தாங்க ஹெவி. எதுக்குமா நெய் ஊற்றி வாங்கலாம்? இவங்க முடியவே சுருட்டிட்டாங்களா? உன் முடிக்குள்ளேயே அதை சுருட்டி விட்டான். அம்மாவை எனக்கு கொஞ்சம் குளிக்க சுடுதண்ணி போட சொல்லு. அம்மாவுக்கு குளிக்க கொஞ்சம் சுடுதண்ணி வைப்பீங்களா? அம்மா சொன்னாங்க. அப்பாடா, நிஜமாவே பொம்பளை கிட்ட போடுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. இங்கே பாருங்க, உண்மையிலே இந்த ஹேர் ரொம்ப கஷ்டங்க. இனி இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி தான் இதை வந்து எடுக்க முடியும். பொம்பளை கிட்ட கஷ்டமான வேலையாக இருக்கு. அம்மா கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிடு. எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு அங்கே போய் வச்சு சாப்பிடு. அடுத்து வந்து இந்த லென்ஸை எப்படி எடுக்கிறது? எனக்கு லென்ஸ் எடுத்து பழக்கம் இல்லையே. இந்த ஐலேஷ் இப்போ இந்த லென்ஸை எப்படி எடுக்கிறது? லென்ஸ் எடுக்க முடியல. எதுக்குமா இதெல்லாம் போடுற? அழுக்கு போது பாரு. அவங்கள்ட்ட போய் எடுத்துருப்பதுக்கு எடுக்காது. அங்க என்னை பாரு. அங்க
லென்ஸ் இருக்கட்டும், அதுவாக விழுகுதான்னு பார்ப்போம். குளிப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லென்ஸ் போகுதான்னு பார்ப்போம். இல்லை குளிச்சு முடிச்சக்கப்புறம் இப்படியே இந்த லென்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஒரு 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 கண்ணிலேயே 2 இது வச்சியா? ஃபைனலாக வந்து எப்படியோ லென்ஸ் எடுத்தாச்சுங்க. எப்படி தான் அந்த லென்ஸ்லாம் வச்சுட்டு இப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ நமக்கே தெரியல. எப்படி தான் லென்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க நமக்கே தெரியல. அடுத்து வந்து நம்ம ஸ்கின் கேர் இருக்குல்ல நைட்டுக்கு, நம்ம ஓஷியாவோட இந்த ஃபேஸ் சீரம் இது நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுவியா இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது, நான் டெய்லிலாம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மேக்கப் அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை நம்ம தானே கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். நான் நமக்கு மூஞ்சியை வச்சு தான் வேலையே. ஸோ அதுக்காக தாடி மீசையெல்லாம் வேறு ஷேவ் பண்ணி விட்ருக்காங்க இன்றைக்கி நமக்கு. ஐயோ ஓகே, இனி இந்த நைட்டு டின்னர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. சாப்பிட்டு அப்படியே தூங்கிறானே தான். அப்பா இப்போ தான் நான் ஒரு பொண்ணாகவே உணர்றேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.